ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ட்ரெயின் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கோம் அண்ட் லைவாக தக்கல் டிக்கெட்லாம் வந்து புக் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ நமக்கு தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறப்போ என்னென்ன இஷ்யூஸ்லாம் வருது அப்படின்றது மாதிரி நம்ம வந்து சொல்யூஷனும் சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ மேஜராக அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எல்லோரும் கேட்குற கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் எடுத்து இந்த வீடியோ மாரி போடலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரயில்வே ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்ப்போம். இப்போ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஹாய் ப்ரோ, எப்பயும் ஐஆர்சிடிசி வேலெட்டில் வந்து மணி அனுப்பியிருந்தா அது வந்து ரெயில் ஒன் வேலெட்டில் ஷோ ஆகுமா ஷோ ஆகாதா, அண்ட் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்மளும் என்ன நினச்சோன்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் அந்த ரெயில் ஒன் ஆப் இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேலெட் இருக்கோ அதே வேலெட்டில் இதுவுமே ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். பட் என்னென்னா ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்டில் வந்து நீங்கள் வேலெட்டில் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து ரெயில் ஒன் ஆப்பில் வேலெட்டில் வந்து அது வந்து காட்டாது. ஸோ இந்த வேலெட் பொறுத்த வரைக்கும் இது தனி அது தனி. ஸோ நீங்கள் செப்பரேட்டாக இதுக்கு ரெயில் ஒனுக்கு தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அடிஷனலாக நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் ஐஆர்சிடிசி இருக்க வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் லாகின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம் அந்த ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப்பில் என்ன லாகின் ஐடி யூஸ் பண்ணீங்களோ அதே யூசர் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். பட் வேலெட் மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. நீங்கள் செப்பரேட்டாக வந்து நீங்கள் வந்து ரெயில் ஒன் ஆப்பில் தனியாக வந்து வேலெட் வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்க மாதிரி தான் இருக்கும். மாட்டேன் என்னென்னு பார்த்தோன்னா, ஐஆர்சிடிசி ஆப் லாகின் எரர் வருது, ஆப் அப்டேட் பண்ணி எரர் வருது, வெப்சைட்டில் லாகின் ஆகுது, எனி சொல்யூஷன் டு திஸ் ப்ராப்ளம்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா, இப்போ ஐஆர்சிடிசி அப்ளிகேஷனில் முதல்ல 2 ஆப் இருக்குது. ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் இருக்குது, ரெயில் ஒன் ஆப். இப்போ நீங்கள் ரெயில் ஒன் ஆப் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ரெயில் கனெக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ரெயில் ஒன் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் அப்டேட் முக்கியமாக பண்ணணும், அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறீங்க. ஸோ அப்போ அந்த எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. பிகாஸ் ரெயில் ஒன் ஆப்பில் அப்டேட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். அப்படி அப்டேட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணல அப்படின்னா நம்மளால் டிக்கெட் வந்து போட முடியாது. அது இல்லாமல் வெப்சைட்டில் லாகின் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா அந்த அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரயில்வே ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட், இது ரெண்டுத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அகைன் ஒன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ. சப்போஸ் அப்பயுமே ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் குரோமில் தான் வந்து டிக்கெட் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் கூகுள் குரோம்லேயுமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் அப்ளிகேஷனை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அடுத்த தடவை நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேர்டு கமெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, ரெயில் ஒன் வேலெட் அமௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இப்போது நிறைய இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்க்குறேன். ஐ திங்க் 4-5 கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து வந்திருக்கும். ஸோ நான் இது ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம வேலெட்டில் ஒன்ஸ் நம்ம வந்து டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்த வேலெட்லேயே தான் இருக்கும். அந்த வேலெட்டை வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்க்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளால் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இப்போ நீங்களுமே யாருக்காவது டிக்கெட் போடுறீங்க அப்படின்னா அடுத்த தடவை நீங்கள் டிக்கெட் ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இவாலெட் வந்து டெபாசிட் பண்ணி வைங்க. சப்போஸ் நான் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூபிஐ போகிறது பெஸ்ட்டு. ஹாய் ப்ரோ, ஐஆர்சிடிசி ஆப்பில் அக்கௌண்ட் டீஆக்டிவேட்டட் ப்ரோ, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? நியூ லாகின் போனால் ஃபோன் நம்பர் ஆல்ரெடி ரிசீவ்டு வருது ப்ரோ, ப்ளீஸ் ஹெல்ப்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ இப்போது ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா 3 ரீசனுக்காக டீஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ராங் பின் அட்டம்ஸ். ஸோ நீங்கள் வந்து பின் நம்பரை வந்து தப்பாக போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது டீஆக்டிவேட் ஆயிரும். அண்ட் ஆதார் அத்தன்டிகேஷன் பண்ணல அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டீஆக்டிவேட் ஆயிரும். அண்ட் இப்போது அந்த ஐஆர்சிடிசி ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க, ஒரு மந்த்துக்கு வந்து ஆதார் அத்தன்டிகேட் பண்ணி தான் 24 டிக்கெட்ஸ் தான் போட முடியும். ஒரு சஸ்பீஷியஸாக ஏதாவது வந்து அவங்க நோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சினாரியோவில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டீஆக்டிவேஷனுக்கான ரீசன் வந்து தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் கூகுள் குரோம்லேயே இல்லை வெப்சைட்லேயே போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு அது என்ன மெசேஜ் வந்து ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான ரீசன் மட்டும் செக் பண்ணிவிட்டு உடனே கஸ்டமர் கான்டாக்ட் வந்து நீங்கள் வந்து டயல் பண்ணலாம். 139 நம்பருக்கு வந்து அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர், யூசர் ஐடி இதெல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டா வித்தின் ஃபியூ ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து ரீஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா care@irctc.co.in இதுக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் அனுப்பணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு. அப்படி அனுப்புனீங்க அப்படின்னா ஃபியூ ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரீசெட் பண்ணி கொடுத்துருவாங்க.
நீங்கள் வந்து அதிலே டிக்கெட் போடலாம். அண்ட் நியூவாக வந்து நீங்கள் வந்து ஐஆர்சிடிசி யூசர் ஐடி வந்து க்ரியேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு தனி மொபைல் நம்பரும் வேணும். ஸோ நீங்கள் வந்து பழைய அக்கௌண்ட்டை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணலான்னு மட்டும் பாருங்கள். புதுசாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடாதீங்க. அடுத்த கமெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, ப்ரோ என் ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப்பில் புக் பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக கொடுத்தாலும் எரர் வருது. கேக்ஸை கிளியர் பண்ணி பார்த்துட்டேன். அண்டு கரெக்டாக கொடுத்தாலுமே ஃபெயில்னு வருது. 5 மந்த்ஸாக வந்து ட்ரை பண்ணுறேன், இதுக்கு சொல்யூஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. நீங்கள் வந்து ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த ரெயில் ஒன் ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ. பிகாஸ் எனக்கு வந்து நான் ரீசெண்டாக நிறைய டிக்கெட்ஸ் வந்து ரெயில் ஒன் ஆப்பில் தான் போட்டுட்ருக்கேன். எனக்கு அந்தமாரி இஷ்யூஸ் எதுவுமே எனக்கு வந்ததில்லை. ஸோ நீங்கள் வந்து அதை ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல்லேயே கூகுள் க்ரோமில் போய்ட்டு ஐஆர்சிடிசி லாகின் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி இஷ்யூஸ் வந்து வராது. அப்படி இல்லைனா இந்த ரெயில் கனெக்ட் ஆப்பையே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிக்கெட் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு அப்பயுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான சொல்யூஷனும் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ரயில் ஒன் ஆப் புக்கிங் இந்த மாதிரி காட்டுது, இதனால் நம்ம புக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ அது என்னென்னா, சீனியர் சிட்டிசன் கன்செஷன் நாட் அலோடட் ஃபார் தி ட்ரெயின் கோட்டா ஆர் கிளாஸ் பர்சன் வித் டிசபிலிட்டி ஜேர்னலிஸ்ட் மே செக் ஆஃப்டர் என்டரிங் டீட்டெயில்ஸ். இது வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து நார்மலாக வர்றது தான். சப்போஸ் நீங்கள் தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சீனியர் சிட்டிசன் கன்செஷன் எந்த ட்ரெயின்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அதை தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. சப்போஸ் இப்போ டிசபிலிட்டி பர்சனோ இல்லை ஜேர்னலிஸ்ட்டோ வந்து டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண பிறகு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் டிசபிலிட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்செஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண பிறகு ஏன் சொல்கிறேன்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் டிசபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான யூனிக் ஐடி வந்து கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசபிலிட்டிக்கான பர்சன் வித் டிசபிலிட்டின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறப்போ அந்த டிசபிலிட்டிக்கான யூனிக் ஐடி நம்பர் வந்து நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கன்செஷன் வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் ஜேர்னலிஸ்ட்டுக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. வேறு எந்த ஒரு ரீசனும் இல்லை. அண்ட் ஒரு சில ட்ரெயினுக்கு வந்து இந்த சீனியர் சிட்டிசன் கன்செஷன் வந்து இருக்காது. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா வரும். வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. ஸோ இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ஐ கேன்சல்டு டிக்கெட் ப்ரோ பட் அமௌண்ட் நாட் ரிசீவ்டு ப்ரோ 5 days ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் டிக்கெட் புக் ஆகலை அப்படின்னா ரீஃபண்ட் வரதுக்கு 3 to 5 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். நார்மல் டேஸ் கிடையாது, ஒர்க்கிங் டேஸ். ஸோ நீங்கள் வந்து அதில் சாட்டர்டே சண்டே வந்து இன்க்ளூட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அந்த 3 to 5 ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறம் ரீஃபண்ட் வந்துடும். உங்களுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து மெசேஜ் வராமல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா இந்தியன் ட்ரெயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வந்து ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெசேஜ் வந்து நான் நிறையா தடவை பார்த்துருக்கேன். அந்த ரீஃபண்ட் வந்து அந்த மெசேஜ் வராது, பட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். அதனால் உங்கள் மணி வந்து வேஸ்ட்டாக போயிடாது, எங்கேயும் போயிடாது. ஐஆர்சிடிசி வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த 3 to 5 ஒர்க்கிங் டேஸில் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் ப்ரோ. ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போ அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, டுடே ஐ ட்ரை டு புக் தக்கல் டிக்கெட் ப்ரோ. ரயில் ஒன் ஆப் ஃபஸ்ட்டு பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆச்சு அண்ட் எக்ஸிஸ்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ண ப்ரோ. பட் அந்த லிஸ்ட்டில் நேம் இருந்துச்சு, பட் நான் செலக்ட் பண்ணேன், அதில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை. நான் ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணேன், அதுக்குள்ளே தக்கல் டைம் முடிஞ்சிருச்சு. என்னோடய நேம் அதில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை. என்ன ரீசனாக இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாரு. ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணுறீங்கல்ல, மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ நார்மல் தக்கல் வேணால் நார்மல் டிக்கெட் நார்மல் ஏதோ ஒரு ட்ரெயினில் வந்து புக் பண்ணி அந்த மாஸ்டர் லிஸ்ட் ஆட் பண்ணது ஆட் எக்ஸிஸ்டிங் கொடுத்தா நம்ம நேம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, செலக்ட் பண்ணால் அந்த நேம் வந்து வருதா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் என்ன ரீசனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறது இப்போ நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸில் ஒரு ஸ்லீப்பருக்கான இப்போ ஒரு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஸ்லீப்பர், அந்த ஏசி ஸ்லீப்பர் இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து விண்டோ சைட்னு சொல்லிவிட்டு நீங்கள் சப்போஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா வராது. பிகாஸ் அந்த சீட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த ட்ரெயினுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து வராது. நான் இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன், பட் எக்ஸாக்டாக இந்த ரீசனாக இருக்குமான்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் ட்ரெயினில் வந்து நம்ம அப்டேட் பண்ண மாஸ்டர் லிஸ்ட் வந்து கரெக்டாக ஆட் எக்ஸிஸ்டிங் கொடுத்தா வருதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ப்ரோ. இதுதான் ஒரே ஒரு விஷயம். அண்டு இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒரே ஒரு பேசஞ்சர் தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஏஜ், இந்த ஜெண்டர் இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். இது ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இது வந்து ஒரு லேட் ஆகாது. இப்போ 2-3 பேசஞ்சர் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ இந்தமாரி நம்ம பண்ணுறதால மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணியுமே நமக்கு வரல அப்படின்னா அந்த நேரத்தை ரொம்ப பதட்டமாகவும் நம்ம டைப் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா சில மிஸ்டேக்ஸ் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது.
அதனால் வந்து நீங்கள் மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு தடவை தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மல் ட்ரெயினில் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க மாஸ்டர் லிஸ்ட் வந்து கரெக்டாக வருதா அப்படின்ற மாதிரி. அண்ட் பர்த் டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்ப ரொம்பவே வந்து பார்த்து கொடுங்க. பிகாஸ் நம்ம எந்த ட்ரெயினில் செலக்ட் பண்ணுறோம், என்ன பர்த் கொடுக்குறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்து கொடுங்க. அண்ட் ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்களா இல்லையா அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அங்கே வந்து ஃபுட்டுன்னு கொடுத்துட்டு சப்போஸ் இந்த ட்ரெயினில் வந்து ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்டர் லிஸ்ட்டில் வந்து நம்ம நேம் ஆட் பண்ணுறப்ப வராது. அதனால் இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மாஸ்டர் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தோன்னா ப்ரோ ஃபைல் டிடிஆர் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைல் டிடிஆர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அது ரேர் சினாரியோவில் தான் நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 3 hours டிலேயாக வந்துச்சு அப்படின்னா நம்ம டிடிஆர் ஃபைல் பண்ணலாம். இல்லை வெயிட்டிங் லிஸ்ட் வந்து பார்ஷியல் வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம டிடிஆர் வந்து ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி சில சினாரியோஸ்க்கு மட்டும் தான் நம்ம டிடிஆர் ஃபைல் பண்ண முடியும். அண்ட் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்து சினாரியோஸ் எதாவது ஃபேஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ அப்கிரேடேஷன் ஐஆர்சிடிசி ஆப் அதில் வந்து மட்டும் கிடைக்குது ஏசியில். பட் ரெயில் ஒனில் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மேலே அவர் ஐஆர்சிடிசி ஆப்னு சொல்கிறதா ரயில் கனெக்ட்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து கிடைக்குது, ரெயில் ஒனில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் அதை பேஸ் பண்ணி வந்து கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினோட சீட் அவைலபிலிட்டி பொறுத்து தான். இப்போ உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 3rd ஏசியில் 2nd ஏசியிலோ வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் இருக்கும் பட்சத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோ அப்கிரேடேஷன் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக அந்த சினரியா வந்து நடக்காது. பிகாஸ் எப்பயுமே வந்து ட்ரெயின் வந்து ஃபுல்லாக தான் இருக்கும் பீக் சீசனில். ஸோ அந்த மாதிரி வந்து ஆகாது. சப்போஸ் அப்படி ரேராக ஆட்டோ அப்கிரேட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்லீப்பராக புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஏசி ஸ்லீப்பர் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. மற்றபடி அப்ளிகேஷன் வித்தியாசம்லாம் கிடையாது. நீங்கள் ரெயில் ஒனில் பண்ணாலும் சரி, ரெயில் கனெக்ட் ஆப்பில் பண்ணாலும் சரி, அது வந்து சீட் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஆட்டோ அப்கிரேட் ஆகும், இல்லைன்னா ஆகாது ப்ரோ. இந்த ஆப்னாலலாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ அடுத்ததாக நான் ரெயில் ஒன் ஆப்பில் இப்போ தான் ப்ரோ டவுன்லோட் பண்ணேன். ஐஆர்சிடிசி லாகின் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணேன். பட் வேலெட்டில் பார்த்தா கேஷ் 0ன்னு இருக்குது. ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப் வந்து வேலெட் வேறு, அண்டு ரெயில் ஒனோட ஆப் வேலெட் வந்து பார்த்திங்கன்னா வேறு. அது வந்து வேலெட்னு சொல்லுவாங்க, இது வந்து வேலெட்னு சொல்லுவாங்க. ஸோ 2 வேலெட்டுமே பார்த்திங்கன்னா வேறு. அந்த வேலெட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகாது. நீங்கள் ரெயில் ஒன் ஆப்பில் தனியாக தான் நீங்கள் வந்து வேலெட் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் அந்த ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப்போட வேலெட்டை வந்து டிக்கெட் வந்து போட்டு நீங்கள் வந்து அதை எம்டி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெயில் ஒன் ஆப்பில் வந்து டெபாசிட் பண்ணிங்க ப்ரோ. வேறு ஆப்ஷனே இல்லை நம்மக்கிட்ட. பிகாஸ் அதில் அந்த வேலெட்டில் இருக்கிறது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இதுதான் உண்மை. ஸோ அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வேலெட்டில் டெபாசிட் பண்ண 50 பே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ராஜபாளையம் டு தாம்பரம் கிளாஸ்க்கு 365 ஆன்லைன் பேமெண்ட்டில் போக 383 ருபீஸ் ஆர் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நீங்கள் வந்து ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 365ன்னு சொல்கிறோம். அது இல்லாமல் கன்வீனியன்ஸ் சார்ஜுன்னு ஒன்று இருக்கும். அது யூபிஐ அண்ட் நான் யூபிஐ 2 பேஸ் பண்ணி மாறும். அது ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஆர்சிடிசி வேலெட் சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஆட் ஆகும் 10 ருபீஸ். பட் ரெயில் ஒன் ஆப்பில் அந்த மாதிரி கிடையாது. வெறும் அந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் ப்ளஸ் அந்த கன்வீனியன்ஸ் ஃபீ மட்டும்தான். இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 2 ஆப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதில் வந்து வேலெட் சார்ஜஸ் வந்து ரெயில் கனெக்ட் ஆப்பில் இருக்கும், ரெயில் ஒன் ஆப்பில் வந்து இந்த வேலெட் சார்ஜஸ் வந்து ஆட் ஆகுது. இது 2 தான் ப்ரோ மெயின் டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெயில் ஒன் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அதில் வந்து வேலெட் சார்ஜஸ் வந்து கிடையாது. அண்ட் அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ முன்னாடியாச்சும் ஸ்லீப்பர் கோச்சில் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, அதாவது அந்த அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் வரதை சொல்கிறாரு. பட் நவடேஸ் ஏசி கோச்சில் கூட இந்த ப்ராப்ளம் இருக்குது. ரிசர்வேஷன் பண்ண பேசஞ்சர்ஸ் தான் இதில் பாதிக்கப்படுறாங்க. டிடிஇ ஆர்பிஎஃப் போலீஸும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா யாரும் கண்டுக்கிறது இல்லை ப்ரோ. என்ன சொல்யூஷன் ப்ரோ அப்படின்ட்டு கேட்குறாரு. ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இப்போ நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம வந்து டிக்கெட் வாங்கியிருக்கோம், ரிசர்வேஷன் டிக்கெட். ஸோ நம்மளோட உரிமை தான் அது. நம்ம சீட்டில் வந்து நம்ம தான் உட்காரணும். அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும் தான் போய் உட்காரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் வந்து வராங்க அப்படின்னா நீங்கள் டிடிஇட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம், அப்படின்னா ஆர்பிஎஃப் கிட்டே போகலாம். அப்படி எந்த சொல்யூஷனும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டேஷன்லேயே நீங்கள் அங்கே அந்த கோச்சில் இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு அட்டென்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்துச்சு. திருப்பூர் டு சென்னை நான் வரும்போது அங்கே ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கர ஒரு இது பண்ணாங்க. இந்த மாதிரி அன்ரிசர்வ் பீப்புளெலாம் வராங்க, எதுவும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் போலீஸ் வந்து இருக்கிற எல்லா அந்த அன்ரிசர்வ் பீப்புள்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினே வந்து மூவ் பண்ணாங்க. ஸோ உங்களோட உரிமையை வந்து நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கீங்க, ப்ராப்பராக டிக்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட சீட்டு தான். அது நீங்கள் வந்து யாருக்காகவும் வந்து அந்த அன்ரிசர்வ் பீப்புளை வந்து உங்கள் சீட்டில் யாராவது உட்காந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி ஆர்பிஎஃப் கிட்ட சொல்லி அவங்க ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக சொல்லலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ரயில் ஒன் ஆப்பில் வந்து இந்த ரயில் மேட்டர்ன்ற ஆப்ஷனில் வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டேஷன்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த கமெண்ட் வந்து சங்கமித்ரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பாட்னா எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸில் வடக்கன் சொல்ல தாங்க முடியல ப்ரோ, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் போல். ஆமாம் ப்ரோ, இப்போ வந்து நம்ம நார்த் இந்தியன் ட்ரெயின்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு ப்ரோ. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம அந்த ரூல்ஸை வந்து மீற மாட்டாங்க. அன்ரிசர்வ் பீப்புள் யாரும் அந்த ரிசர்வ் கோச்சஸில் வந்து வர மாட்டாங்க. பட் நார்த் இந்தியாவில் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ் பீப்புள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிசர்வ் கோச்சஸில் ட்ராவல் பண்ணுவாங்க. அது இந்த ரிசர்வ் பண்ண பீப்புளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக டிக்கெட்லாம் போட்டு புக் பண்ணி வரப்போ அவங்க வந்து நம்ம சீட்டில் உட்காந்தா அது நமக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. அது ரூல்ஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளாம் இந்த நார்த் இந்தியன் ட்ரெயின்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த சவுத் இந்தியாவுக்குள்ளே போகிற ட்ரெயின்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புக் பண்ணி போகணும். இந்த மாதிரி தான் ப்ரோ இருக்குது இப்போதைக்கு. அவங்க ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட் ஆகினா மட்டும்தான் பார்த்திங்கன்னா இது வந்து ரெகுலேட் பண்ண முடியும். ஸோ அடுத்த கமெண்ட் ப்ரோ, வித் சேம் ஐஆர்சிடிசி ஐடி கேன் வி லாகின் இன்ட்டு ரயில் ஒன் ஆப். கண்டிப்பாக ப்ரோ, நீங்கள் வந்து ரயில் கனெக்ட் ஆப்பில் லாகின் ஐடி என்ன யூஸ் பண்ணீங்களோ அதே லாகின் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் ரயில் ஒன் ஆப்பில் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இந்த வேலட் மட்டும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அதுக்கு வந்து ஆட் ஆகுது. இந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். பட் லாகின்லாம் நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த லாஸ்ட் கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ப்ரோ ரீசெண்டாக தக்கல் டிக்கெட் போடும்போது திஸ் சைட் இஸ் கரண்ட்லி அன்ரீச்சபிள் அப்படின்னு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம தக்கல் டிக்கெட் போடுறப்போ மொத்தமாக எல்லோரும் அந்த ஒரே சைட்டில் வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வந்து சர்வர் வந்து கிளாஷ் ஆகும். ஸோ அந்த சைட் வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ. இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வராது, ஃபேஸ் பண்ணதில்லை. பட் ரயில் ஒன்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. நீங்கள் திரும்ப இதில் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் லேப்டாப் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து கூகுள் க்ரோமில் வந்து டிக்கெட் பண்ண ட்ரை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வராது. ஸோ இது வந்து நீங்கள் அடுத்த தடவை வந்து மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ. இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அடுத்தது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் பார்ட் 2 வீடியோ வந்து போட போகிறோம். பிகாஸ் நிறையா கமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் எல்லாத்தையும் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்காக தான். அண்ட் இப்போது சப்போஸ் எந்த ஒரு இஷ்யூக்குமே பார்த்திங்கன்னா சொல்யூஷன் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக நமக்கு அதுக்கான சொல்யூஷன் வந்து தேடி அதுக்கு வந்து கொடுத்து பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தக்கல் ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கட்டும் இல்லை நார்மல் டிக்கெட்டாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அக்சசபிளாக இருக்கணும். அண்ட் ட்ரெயின் டிக்கெட் அக்சசபிளாக இருக்கணுன்றதோட இந்த ட்ரெயின்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். அண்டு தக்கல் டிக்கெட் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எல்லாருமே புக் பண்ணுறதால ஒரு சிலருக்கு வந்து என்ன தான் நம்ம இந்த ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலும் நிறைய பேர் புக் பண்ணுறப்போ ஒரு சிலருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து கிடைக்குது. அப்படின்றப்போ அந்த தக்கல் டிக்கெட் கவுண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ட்ரெயின்ஸுமே பார்த்திங்கன்னா டிமாண்ட் அதிகமாக ஆகிட்டே வர்றதால இந்த ட்ரெயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் கமெண்ட்ஸை பார்த்தாலே எனக்கு தெரியும், ஒரு சில கமெண்ட்லாம் ரொம்பவே இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சு ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து தெரியாத கண்டென்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த டக்கல் டிக்கெட் புக்கிங்காக இருக்கட்டும், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் மக்களுக்கு வந்து ஈஸியாக கொண்டு போய் நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் எல்லாத்தையும் அப்படின்றது தான் இந்த சேனலோட நோக்கம். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும்.